இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு திங்கக்கிழமை வந்தாலே நமக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடும். என்னடா அப்படின்ட்டு சரி ஒரு காளான் ஒரு ஃபுல் பாக்கெட் இருந்துச்சு. சரி அப்போ காளான் குழம்பும் ஒரு காளான் சில்லி போட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல் ஒரு பக்கத்தில் சோறை பொங்கி ஹாட் பேக்கில் போட்டு வச்சுட்டேன். இன்னொரு பக்கம் வந்து நம்ம கறி குழம்பு வைப்போம்ல, அதே மாதிரி பல்லாரி, தக்காளி, சின்ன உள்ளி, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா வெட்டி வச்சுருந்தேன் அந்த காளானையும் 2-3 உருளைக்கிழங்கையும் வெட்டி வச்சுருந்தேன். அதையும் போட்டு நல்லா கறி மசாலாவும் போட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டேன். இன்னொரு பக்கம் வந்து சில்லிக்கு வந்து நான் எப்பவும் போல் நம்ம சில்லிக்கு ரெடி பண்ணுவோம்ல, அதே மாதிரி கொஞ்சம் பச்சரிசி மாவு, அப்புறம் வந்து சில்லி பவுட்ரு, அது கூட ஒரு 2 பல்லாரி வெங்காயத்தை மட்டும் வெட்டி போட்டுட்டு கருவேப்பிலையும் போட்டுட்டு சில்லி பக்கோடா மாதிரி எடுத்தாச்சு பார்த்துக்கோங்க. காலிஃப்ளவரில் செம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இங்கன்னா ஒரு பக்கம் நல்லா இங்கே கொதிச்சிட்டு இருந்தது குழம்பு. அதுக்கு வந்து கொஞ்சமாக தேங்காய் மட்டும் அரைச்சி அதுக்கப்புறமா கடைசியாக ஊற்றி கொஞ்சம் நல்லா கட்டியாக வரும்ல, அந்த மாதிரி கட்டியாக வர்ற பக்குவத்தில் அப்படியே நான் வந்து எடுத்துக்கிட்டேன்.